நம்மளுடைய புராணங்களும், வரலாறுகளும் சார்ந்து நம்ம பார்க்கும் பொழுது, விடையா உடனே சொல்லணும்னா, நம்மளுடைய முருகருக்கு ஷோல்டருக்கு கீழயோ, இல்ல ஷோல்டருக்கு சமமாகவோ எந்த வேலானது இருக்கோ, அத வச்சு வழிபாடு தான் செய்யணும். ஏன் அப்டின்னா, புராதன கோயில்கள் ஆகட்டும், நம்ம பார்க்கக்கூடிய பழமையான முருகர் கோயில்ல நீங்க எங்க பார்த்தாலுமே, வேலானது இதுக்கு கீழ தான் இருக்கும். இப்ப ஏன் அந்த மாரி ஆயிடுச்சுன்னா, வேல மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டணும் அப்டின்றதுக்காக புது புது டிசைன்ஸ் நெறைய வரவே, வேலுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம்னு சொல்லிட்டு, வேல மட்டும் மெஜஸ்டிக்கா காட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் முருகர்னா ஷோல்டருக்கு கீழ தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஐதீகம். அதனால அந்த மாதிரியான இருக்கக்கூடிய முருகர் படத்தை வைத்து வழிபாடு பண்றது தான் உத்தமமான ஒரு விஷயம். வேல் அப்படின்றது அவருடைய ஆயுதம். தலைக்கு மேல போச்சுன்னா அது ஈட்டி. கரெக்ட்டுங்களா? வேல் அப்படின்றது குறிப்பிட்ட ஹைட். அவருடைய அ இன்னும் ஒரு உதாரணம் சொல்றேன் அப்படின்னா, திருச்செந்தூர் முருகர் கையில வேலே கிடையாது. நீங்க மலேசியா முருகர் கையில மட்டும் தான் வேல புடிச்சிட்டு இருப்பாரு. வேற எங்க பார்த்தீங்கனாலும் வேல் வந்து சாட்சி தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வேல் முதல்ல நம்ம பேசின மாரி, அழிக்கக்கூடிய வேல் மட்டும் தான். அது எப்பயுமே அவர் கையில வச்சுட்டு இருந்தாங்கன்னா, எப்படி இப்ப வராகினாலே உக்கிரமான தெய்வம்ன்ற ஒரு பிம்பத்துக்குள்ள எடுத்துட்டு வந்தாங்களோ, அப்படி முருகரையும் மாத்திடுவாங்க. ஒவ்வொரு விஷயமுமே மாறுபாடு இருக்கு மேம். மயில்கள்ல நெறைய வகை இருக்கு. 3 வகையான மயில் தான் நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 6 வகையான மயிலா சொல்றாங்க.